வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் கேவி ஆனந்த், ரிட்டன் கேவி ஆனந்த் அண்டு சுபா அவரோட இதில். டைலாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சுபா அவரோட டைலாக்ஸில். ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லடு குமார் அவரோட ப்ரொடியூஸில். சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரிச்சர்ட் எம் நாதன் அவரோட ப்ரொடியூஸில். எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டோனி அவரோட எடிட்டிங்கில். மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹரிஷ் ஜெயராஜ் அவரோட இசையில். ஜீவா, அஜ்மல், பையா பாஜ்பாய், கார்த்திகா நாயர் மற்றும் பலர் நடித்து ஏப்ரல் மாதம் 22 2011 வருஷம் 165 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த கோ அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் என்னடா இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்போ கேவி ஆனந்த் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோ, அவரோட படத்தை வந்து பார்த்தா கொஞ்சம் பார்க்கலாமோ அப்படின்ட்டு நான் நினச்ச படம் அந்த படம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் வந்து பார்த்தா மிரட்டிருப்பா அப்படி நம்ம கேவி ஆனந்த் சார். படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஜீவா வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுறா அப்படி. நம்ம அவர் பேர் அஜ்மல், அவர் பேர் அஜ்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் இளைஞர்கள் வந்து பார்த்துக்கிட்டா சிஎம் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா சிறைகளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டா ஒரு போராட்ட குணத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சிஎம் காண்டி பார்த்தீங்கன்னா சிஎம் எலெக்ஷன் காண்டி பார்த்தா நிறையா வந்து பார்த்தா போட்டி போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா இடையில வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சில அரசியல்வாதிகள் ரெண்டு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தா ஒன்று பிரகாஷ் கட்சி, இன்னும் வந்து பார்த்தா சனியின் சகடங்கிற அவர் பேர் சரியாக இல்லைங்க. அந்த கட்சியும் வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு மத்தியில் இவங்களும் பார்த்தா 3வது அணியாக போட்டி போடுறாங்க. இந்த 3 அணிகளுக்குமே இடையில யார் வின் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரிப்போர்ட்டர் அந்த கேவி ஆனந்த், நம்ம ஜீவா வந்து பார்த்தா என்னெல்லாம் பண்ணுறா அப்படி, அவர் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறா அப்படி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கண்டுபிடிச்சா அப்படி. அதில் வந்து பார்த்தா ஒரு கட்சியில் பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சில பேர் சில முக்கியமான கேரக்டரில் இறந்து போயிடுறாங்க. அந்த முக்கியமான கேரக்டர் சாவுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறவங்க, அந்த சாவுனால யாருக்கு என்ன ஆதாயம், யாருக்கு என்ன பலம், யாருக்கு என்ன ப்ளஸ்ஸுங்கிறதெல்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேம்ஸோடு பார்த்துக்கிட்டோன்னா நிறைய முடிச்சு போட்டு கிளைமேக்ஸில் அவிழ்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நினைக்கும் போது எண்டில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு நீங்கள் எதிர்பார்க்குற விட இவன் தான் மிகப்பெரிய வில்லன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனை ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், நம்ம நினச்சது ஆள் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய இதை ஓப்பன் பண்ணி படத்தை வேறமாக கொண்டு போயிருப்படி நம்ம கேவி ஆனந்த் சார். அதான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் சிம்புக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கதை சொல்லப்பட்ட படம். சிம்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தனால இந்த வானம் இந்த மாதிரி படத்தை நடிச்சிருந்தனால இந்த படம் வேணான்னு தட்டி கழிச்ச படம். சிம்பு மிஸ் பண்ணதுலேயே மிகப்பெரிய இழப்பான படம் தான் அவருக்கு இந்த படம் தான். சிம்பு நடித்தோன்னா வேறு லெவலில் வந்துருக்கும். சிம்பு வந்து பார்த்தா மிஸ் பண்ண படம் இந்த படம். சிம்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஜீவாவுக்கு போயிருக்குது. ஜீவாவுக்கு வந்து பார்த்தா பேரும் புகழும் வாங்கி கொடுத்த படம் இந்த படம். கார்த்திகா வந்து பார்த்தா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோயினாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்துக்கு தேவையான ஹீரோயின் நடிச்சுப்பாங்களே தவிர அவங்களால ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தா படத்தில் இல்லை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ட்விஸ்ட் பண்ணுற சீனில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். அதுபோக அந்த இளம் அரசியலாக வர அஜ்மல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய தூண், மிகப்பெரிய பில்லர். நக்சலைட்டுக்குள்ளோட சேர்ந்து தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்ல மாதிரியே காட்டி கிளைமேக்ஸ் தாண்டா மிகப்பெரிய வில்லன்ட்டு ரிலீவ் பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்க்காத சீனு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருப்பாடா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தா சீன் வந்து மிகப்பெரிய சீன் அந்த சீனு. அதுபோக படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்க்ரீன் பிளேயும் சூப்பராக இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சென்னைக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கேமரா நோக்கங்கள்லாம் ஓடி எடுத்துருப்பா அப்படி. சென்னையில் வந்து பார்த்தா ஊழாட இருக்குது அப்படி நமக்கு வந்து பார்த்தா காட்டியிருப்பார் நம்ம கேவி ஒளிப்பதிவு டேரக்டர். அதுபோக இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹரிஷ் ஜெயராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெருசாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இல்லைனாலும் படத்துக்கு தேவையான பின்னணி இசையை கொடுத்துருப்பாப்படி. பாட்டும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2-3 பாட்டு தான் இருக்கும். பாட்டு எல்லா பாட்டுமே வந்து பார்த்தா கேட்குற மாதிரி தான் இருக்கும். படத்தில் அங்கங்கேயும் காமெடி இருந்தாலும் சிந்திக்கிற மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு. நீ பேசுகிற கேட்டு எருமாட்டுக்கே புல் இருக்குது அப்படிங்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமான காமெடியாக சீனாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே சிறகுகள் அப்படிங்கிறது ஒருத்தனால் அந்த கட்சியே வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கட்சி கிடையாது. ஒருத்தரை நம்ம தப்பாக ப்ரொவைட் பண்ணோம்னா சாதிக்கணும்னு வெளியே இளைஞர்கள் பல பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமான மெசேஜ்.
அதுபோக கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்னால் நாட்டுக்காக உயிர் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பிரகாஷ் ராஜ் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயமறியாமல் இருக்காங்க, நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மாதிரி வந்து பார்த்தா தைரியமாக எடுத்துருக்கும். படத்தோட ஒளிப்பதிவும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி, எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் படம் பெருசாக போயிருந்தாலும் படம் நட இழுவையாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். எடிட்டிங் வந்து பார்த்தா கரெக்டாக படத்துக்கு தேவையான எடிட்டிங்கை கொடுத்து ஒரு கச்சிதமான படமாக கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய பக்கப்படம். ஜீவாவோட நடிப்பு வந்து பார்த்தா பலராலும் பேசப்பட்ட நடிப்பு. பலராலும் பார்த்தா ஜீவாவில் நம்ம நடிக்க முடியுமா அப்படின்ட்டு யாருமே நினைக்காத ஒரு நடிப்பை கொடுத்து ஆக்டர் ஜீவா சார். அவருக்கு வந்து பார்த்தா இந்த படம் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பார்த்தா இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டா அதை எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு நானே வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் சூப்பராக இருக்குது, இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நான் ரொம்ப மிரசலான படம் இந்த படம். எத்தனை பேர் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சி அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் கொடுங்க. நீங்கள் லைக்ஸ் கொடுத்தா யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலை பார்த்தா பெருசாக ப்ரமோட் பண்ணும். அதனால் நிறைய லைக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.